நகர பஞ்சாயத்து என்பது கிராமப்புறத்தை தாண்டி நகரப்புறத்தில் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக செயல்படுகிறது. 1992ஆம் ஆண்டு 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம், இதன் மூலமாகத்தான் இந்த நகர பஞ்சாயத்து என்பது உருவாக்கப்பட்டது. இந்த நகர பஞ்சாயத்துல என்ன மாதிரியான விதிகள், என்ன மாதிரியான கூறுகள் உள்ளது என்பதை நாம் இப்பொழுது காண இருக்கிறோம். இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 1992ஆம் ஆண்டு 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாகத்தான் நகரப்புற உள்ளாட்சி அரசாங்கத்தின் கட்டமைப்பிலும் அதற்கு இணையான சட்டங்களும் உருவாக்கப்பட்டது. இதுவும் ஒரு மாதிரி சட்டமாகவே விளங்குகிறது. இந்த மாதிரி சட்டத்தை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு மாநில சட்டமன்றமும் தங்கள் மாநிலத்திற்கு ஏற்றாற் போல நகராட்சி அமைப்புகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கான சட்டத்தை மாநில சட்டமன்றம் தான் உருவாக்க. இந்த நகரப்புற உள்ளாட்சி அமைப்புகள் எடுத்துட்டீங்கன்னா மாநகராட்சி, நகராட்சி, நகர பஞ்சாயத்து என அழைக்கப்படுது. இதுவும் முப்படியாக செயல்படக்கூடியவை. இந்த முப்படியாக செயல்படக்கூடியது எதன் அடிப்படையில் இதன் படிநிலைகள் பிரிக்கப்படுகிறது, யார் இதன் படிநிலைகளை பிரிக்கிறார் என்று பார்த்து கொண்டால் இது மக்கள் தொகை அடிப்படையில் இதன் படிநிலைகள் பிரிக்கப்படுகிறது. இது அது மட்டும் இல்லாமல் இது எந்த முறையான தொழில்முறைகள் இங்கு இருக்கிறது, அதாவது ஒரு பகுதியானது முழுமையாக விவசாயத்தை நம்பி இருக்கிறதா, அல்லது இரண்டாம் கட்ட தொழில்முறையான உற்பத்தி துறையை நம்பி இருக்கிறதா, அல்லது மூன்றாம் கட்ட தொழில்முறையான சேவை துறையை நம்பி இருக்கிறதா, இதை வகுத்து அந்த பகுதியில் எந்த விதமான தொழில்முறை, எந்த விதமான பொருளாதார துறையானது அதிகமான வருமானத்தை தீட்டுவதற்கு உதவுகிறது, இதை அடிப்படையாக கொண்டு மக்கள் தொகையும் பொருளாதார துறையும் அடிப்படையாக கொண்டு ஆளுநர் இதனை பிரிக்கிறார். ஆளுநர் தான் இதை மாநகராட்சி, நகராட்சி, நகர பஞ்சாயத்து என அவர் பிரிக்கிறார். ஒரு நகராட்சியின் ஆளுக்குடைப்பட்ட பகுதிகள் அடிமட்ட அளவில் குடிமையில் விவகரிக்கின்றன. 6 மாதங்களுக்கு மேல் போகாமல் நகரப்புற அரசின் சூப்பர் செஷன் விதிகள்னு ஒண்ணு இருக்கு. 6 மாதத்துக்கு போகக்கூடாது. இந்த மாநில தேர்தல் ஆணைய முறையும் இதுதான் இவங்களும் நியமிக்கிறாங்க. இதையும் முடிவு பண்றது எல்லாமே மாநில தேர்தல் ஆணையம் தான். நகராட்சி சமூகத்தின் பலவீனமான பிரிவுகளை எடுத்துக்கொண்டா அந்த அதாவது எஸ்சி, எஸ்டி, பின்தங்கிய வகுப்பினர், இவங்களுக்கு இடஒதுக்கீடு முறையும் நம்ம பெரும்பாலான அங்க பார்த்த முறை பெரும்பாலானது இங்கேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும், இங்கேயும் பிரதிபலிக்கும் என்பதை நம்ம மனசுல வச்சு